ஜெயலலிதா அவர்களுக்கு நான் வழிகாட்டியாக இருந்தேன், அங்கே தான் இடிக்குது செங்கோட்டையன். எப்படி அம்மாவுக்கு வழிகாட்டியாக இருந்து பணியாற்றினோம், புரட்சித் தலைவர் புனித பயணத்தை மேற்கொள்கிறோம், அவரோடு இருந்து பணியாற்றினோம். மூன்றாவது தலைமுறையாக இருக்கிற தமிழ்நாட்டுடைய வெற்றி கழகத்துடைய தலைவருடைய தலைமையில் அந்த பணிகளை நான் நிறைவேற்றுவேன். அப்படி ரைட்டாக பேசி எம்ஜிஆருடன் சேர்ந்து பயணித்தேன். இந்த 2 விஷயம் பழைய கதை சொல்லணும்ல. எம்ஜிஆருடன் சேர்ந்து பயணித்தாரா? எம்ஜிஆர் இருக்கும்போது செங்கோட்டையன் யாருன்னே தெரியாது. எம்ஜிஆருடன் சேர்ந்து இவர் பயணிக்கலை. எம்ஜிஆருடன் சேர்ந்து பயணித்தவங்கெல்லாம் வேறு. ஏதோ ஒரு தொண்டராக இருந்தார், எம்எல்ஏவாக தான் ஆயிருப்பார். இப்போ அது எம்ஜிஆர் தான் ரொம்ப இவங்களுக்கு புதுமுகங்களுக்கு தான் கொடுத்தாரு. அங்கே விழுப்புரம் பக்கத்தில்னு நினைக்கிறேன், ஒரு சோடா கடை வச்சுருந்தார். அண்ணாதிமுகனா உயிர் அவருக்கு. அண்ணாதிமுகனா உயிர், எம்ஜிஆர்னா உயிரை விட்டுருவார். இவரை பற்றி இது பண்ணிவிட்டு எம்ஜிஆர் விழுப்புரம் போகும்போது இந்த அவர் கேள்விப்பட்டிருக்கார், சோடா கடை வச்சவர் நீங்கன்னா உயிர். அங்கே போனவர் அப்படியே லைட்டாக அந்த சோடா கடை வச்சது யாருன்ட்டு காரை அங்கே விடுன்னு அவருக்கு தெரியாமல் போனார். அவர் சோடா கடை ஒரு எம்ஜிஆர் பார்த்தோன்னா கை கால் ஓடல. என்னாச்சு அப்படின்ட்டு தலைவரே வந்துட்டாருன்னு எந்திரிச்சு நின்று கும்பிட்றாரு. அப்போ எம்ஜிஆர் கேட்குறாரு, இந்த விழுப்புரம் தொகுதிக்கு யாரை போடலாம் அதிமுக சார்பில், நீங்கள் ஒரு ஆளை சொல்லுங்களேங்கிறாரு. உடனே அவர் ஒரு 3-4 பேரை சொன்னார். அவர் பேரை சொல்லலை, எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்கல. 3-4 பேர் சொன்னார். அப்படியா அப்படின்ட்டு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த சோடா கடைக்காரரையே அனௌன்ஸ் பண்ணிட்டார் எம்எல்ஏ சீட்டு. உடனே அவர் சோடாக்காரருக்கு ஒன்றும் ஓடல, கையும் ஓடல. அப்புறம் எம்ஜிஆரை பார்க்க வந்துட்டு, என்னையே போய் போட்டீங்க, நான் சோடா கடை வச்சுருக்கேன், உன்ன மாதிரி உண்மையான விசுவாசமுள்ள ஆளை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், நீ தான் எம்எல்ஏன்னு சோடா கடைக்காரனை எம்எல்ஏ ஆகினார். ஒருத்தர் ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருந்தவரே எம்எல்ஏ ஆக்கிட்டார். அது மாதிரி இவங்க செங்கோட்டையனெல்லாம் இப்போ கொடுத்த புதுமுகங்களுக்கு கொடுத்தபோது அவர் வந்தார் ஒழிய எம்ஜிஆருடன் சேர்ந்து அவர் பயணித்தாருங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது உண்மை இல்லை, புரிஞ்சுக்கணும்.